வணக்கம் சுந்தர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். ஏன்னா நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க அண்ணாமலையுடைய அந்த பாத யாத்திரையில. என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழக அரசியல்ல என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு, அண்ணாமலையுடைய அரசியல் குறிப்பா தமிழக அரசியல்ல என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி சார் நிச்சயம் வணக்கம். நம்ம இந்த இந்த யாத்திரை நம்ம மிக முக்கியமா இதை கவனிச்சதுக்கான ஒரே காரணம், தமிழ்நாட்டுல இப்படி ஒரு நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். தமிழ்நாட்டுல இப்படி ஒரு யாத்திரையை இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் செஞ்சதில்லை. ஒரு அரசியல் தலைவர் நாடு முழுக்க அலைந்து திரிந்த போதும், நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்ற போதும் அதை ஒரு யாத்திரையாக அவர்கள் முன்னெடுக்கவில்லை. அது ஒரு முழு நோக்கம் கொண்ட, முழுமையாக தமிழகத்தை மீட்டெடுக்கக்கூடிய யாத்திரையாக அவர்கள் யாரும் இதை செய்யல. அப்ப தமிழ்நாட்டுல நடப்பதற்கு அரிதாக நடந்த ஒரு யாத்திரை இது நம்மளுடைய சமகாலத்தில் நடக்குது. இந்த யாத்திரையை கவனிக்காமல் விட்டாலோ, இந்த யாத்திரையை நீங்க ஒரு வரலாற்று பதிவு செய்யவில்லை என்றாலோ, அது நாளைக்கு ஒரு அரசியல் ரீதியா நீங்க பயிலக்கூடிய ஒரு மாணவனா இருக்கக்கூடிய யாருக்குமே ஒரு அபத்தமா இருக்கும். நாளைக்கு ஒரு 30 வருஷம் கழிச்சு கூட தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்றுவதற்காக துவங்கிய யாத்திரையாக இது அறியப்படும் நான் நம்புறேன். அதனுடைய துவக்க புள்ளி இதுதான். நீங்க இந்த யாத்திரை முடிஞ்சிட போறது இல்லை. ஆனா நீங்க பல காலமாக மாற்றத்துக்கு தயாராக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த மாற்றத்தை நோக்கி ஒரு முதல் கல்லையை எடுத்து வைக்க முடியாமல் அது தவறா எடுத்து வைத்தவர்கள் எல்லாதற்கும் ஒரு மறு உதாரணமா, அப்படி எதை செய்யக்கூடாதோ அதை எதை செய்யக்கூடாம அவங்க செஞ்சு அதுல விழுந்தாங்களோ அதை அது மாதிரி செய்யாம ஒரு மாற்றத்துக்கான உண்மையான தெளிவான பாதையை வகுத்தது இந்த யாத்திரை தான். இந்த யாத்திரையை பின்தொடர்வது, இந்த யாத்திரையை அணுக்கமாக இருந்து அணுகியது நடக்கதை பாக்குறத நான் ஒரு தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு இதை எடுத்துக்கிட்டேன், ஒரு பாடமா எடுத்துக்கிட்டேன். அப்போ நீங்க இந்த யாத்திரை முழுக்கவே ஒரு அடிப்படை. நீங்க ஒவ்வொரு தனி மனிதனையும் அவனை விழிப்படை செய்வதுதான் அந்த யாத்திரையோட நோக்கம். அது நீங்க மோடி அவர்களே அந்த அழகா அந்த யாத்திரைக்கான விளக்கம் சொன்னார். அதாவது ஒவ்வொரு காரியகர்த்தாவும் இது என் மண் என் மக்கள்னு சொல்றதுக்கான யாத்திரை. அவன் தன்னை விழிப்படைத்துக் கொள்ள, அது நான் காரியகர்த்தாக்களையும் தாண்டி ஒவ்வொரு தனி மனிதனும் நினைக்கிறேன். நான் ஆரம்பத்துல இருந்தே அதான் சொல்றேன், நம்மளே பேசிருப்போம். நீங்க இதை யார் யாருடைய மண்ணோ இது அடையாளப்படுத்தப்படுது. இந்த நாடு ஏதோ சிறலுக்கு மட்டுமே சொந்தம், பிறகு எல்லாரையும் ஏதோ வந்தேறி போலையும், பிறகு எல்லாரையும் வெளியில இருந்து இருக்கிறவங்க போலையும், இந்த நாட்டுக்கு இவங்க மட்டும் தான் சொந்தம்னு குறிப்பிட்ட பேர் மட்டுமே திரும்ப திரும்ப அவங்க அடையாளம் கோரிக்கிட்டு அவர்களுடைய அடையாளத்தையே இந்த மண் முழுக்க நிரப்பிடலான்னு சில கட்சிகள் நினைக்கிறப்ப, சில பிம்பங்களை தூக்கி பிடிப்பது போது நீங்க இது ஒவ்வொருத்தருக்குமான சொந்தமான மண். திடீர்னு நீ வந்துடல. இங்க இது ஒரு பெரிய நீண்ட மரபு, பல்லாயிரம் வருட மரபு. இதுல பல்லாயிரம் முகங்கள் இருக்கு, பல்லாயிரம் தலைவர்கள் இருக்காங்க, பல்லாயிரம் நோக்கங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு மனுஷனும் அடையாளப்படுத்த முடியும். நீங்க ஒரு குறிப்பிட்ட பேரோட சிலையை முக்குட்டு வச்சிருந்ததுனாலயோ, ஒரு குறிப்பிட்ட 3 பேர் தான் தமிழர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்கிற ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்குறதுனாலயோ அது உண்மையாகிடாது. அப்ப அந்த அரசியல் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா இது வெறுமனே அரசியல் மீட்சி அல்ல, ஒரு பண்பாட்டு மீட்சி. அண்ணாமலை ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பேசுனதை நீங்க கவனிக்கும் போது, ஒரு ஊர்ல போய் அண்ணாமலை துவங்குகிறார்னா அந்த ஊரினுடைய உண்மையான ஒரு வரலாற்றை அவர் சொல்ல விரும்புறாரு. இப்ப ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் ஒவ்வொரு ஊர் பேரும் இந்தியாவில இருக்கக்கூடியதும் ஒரு நீண்ட ஒரு தொன்மத்தோடு கனெக்ட் ஆயிருக்கும். எல்லா ஊருக்குள்ளயும் ஒரு கனெக்ட். ஒரு மயிலாப்பூர்னு சொன்னா அதுக்கு பின்னால ஒரு புராண கதை இருக்கு. நீங்க அதே போல நாகப்பட்டினம்னு சொன்னா அதுக்கு பின்னால ஒரு தொன்மம் இருக்கு. நீங்க மதுரைன்னு சொன்னா மதுரைக்கு பின்னால ஒரு ஆழமான நீண்ட தொன்ம வரலாறு இருக்கு. அப்ப மக்கள் நீங்க இதை எதெல்லாம் திராவிட அரசியல் இங்க செய்ய விரும்பாது, அந்த தொன்மங்களை புறக்கணிக்கும். அந்த மக்களின் பண்பாட்டில் இருந்து அவர்களை வெளியேற்றணும். ஆனா அண்ணாமலை என்ன செய்யறாருன்னா, அந்தந்த ஊர்ல அந்த ஊரில் மக்களால் நம்பப்படுகிற மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தொன்மத்தை அவர் அடையாளப்படுத்துறாரு. இந்த ஊருக்கு ஏன் அந்த பேரு, இந்த ஊர் ஏன் இப்படி உருவாயிருக்கு, நீ யாரு அப்படிங்கறத அவங்களுக்கே திரும்ப அவர் காட்டுறாரு. பல பேருக்கு தெரிந்தவங்களுக்கு கூட ஒரு தலைவராக அதை கனெக்ட் பண்ணி பேசுறப்ப அவங்களுக்கு இருந்த எழுச்சியை என்னால பார்க்க முடிஞ்சு பல இடங்கள்ல. நம்ம ஊருக்கு இவ்வளவு பெரிய வரலாறா இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஊர்கள் அதனுடைய பொலிவு எழுந்துருச்சு சார். அது கடந்த காலங்கள்ல இந்த 100 வருடங்கள்ல ஒரு பல படையெடுப்புகளை தாண்டி பல ஊர்கள் அதனுடைய மரியாதைக்குரிய மாண்பை அடைய முடியாமலே தேங்கி கிடக்க அந்த ஊர்கள். அப்ப அந்த ஊர் நம்ம ஊர் பெரிய ஊர், ஆனா இதை தூக்கி யாரும் பிடிக்கலையே, யாரும் பேசலையேங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தட்டும் இருக்கு. அப்ப அதை தொட்டு காண்பித்து உனக்கு நீ இவ்வளவு பெரிய ஆளு, உன் ஊர் இவ்வளவு பெரிய ஊர் அப்படின்னு ஒரு எடுப்பிலேயே அவனை ஒரு வரலாற்றுக்குள்ள தவிர்றாரு. நீங்க அதனாலதான் சொல்றேன், இது வெறுமனே அரசியல் மீட்சியில திமுக எதாவது வாங்க சண்டை போடுவோம், ஏன்னா எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கேங்கிறது மட்டுமே இல்ல. ஒரு 100 வருடமாக தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அவங்க என்னை மீட்பர் ஒருத்தர் இருக்க மாட்டானா, என்னுடைய கலாச்சார விடுதலை எனக்கு யாரும் கொடுக்க மாட்டானா, என்னை பத்தி என் ஊர்ல இருக்கிற பெருமையெல்லாம் பேச மாட்டான்னு நினைக்கிற இடத்துல அவர் ஒரு முதல் 15 நிமிடத்தை ரொம்ப மிக தெளிவா செலவிட்டார். நீங்க அந்த ஊரோட பெருமை, அந்த ஊரோட தொன்மம், அதுக்கப்புறம் அந்த ஊரினுடைய கட்டமைப்பு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வேற அந்த ஊருக்கு இருந்த தனிப்பட்ட தன்மைகள், அந்த ஊரை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிற பிளான், அவர் எல்லாத்தையுமே விரிவா பேசிட்டு போனார். அப்ப நீங்க அவர் திமுகவுக்கு எதிரான யுத்தத்துல அவர் வெறுமனே ஒரு பாயிண்ட் வைக்கல.
நீங்க வந்து திமுக ஓட்டு போடாங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வழக்கம் போல கத்தக்கூடிய கோஷம் அதுல இல்ல. ஒரு நீண்ட ஒரு நீண்ட தூர தொலைதூர பார்வை அவர்கிட்ட இருக்கு. அந்த பார்வையை வெளிப்படுத்துற யாத்திரை. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் பேசின உரைகளையே புத்தகமா தொகுத்து போட்டா கூட இன்னும் சௌரியம் நினைக்கிறேன். ஏன்னா அதுல அவ்வளவு கருத்து இருக்கு. அதுல ஒட்டுமொத்தமா அவர் பேசுனதுல இருக்கு. சோ அதை எதிர்காலத்துல பாக்குறோம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த யாத்திரை வந்து இன்னொரு 20-30 வருடங்கள் கழித்து, இன்னும் 20-30 வருடங்கள் கழித்து கூட தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா அன்னைக்கு நம்பக்கூடிய ஒரு தலைமுறை வந்திருக்கும். நீங்க 30 வருஷமா என்னங்க இத்தனை வருஷமா இப்படி ஒரு இந்த இந்த அச்சு வந்து இப்படி திரும்பிட்டு இந்த வண்டி வந்து எங்க திரும்பினுச்சு? இப்ப சொல்றாங்கல்ல 72ல வந்து எம்ஜிஆர் தனியா வந்தாரு. அதுக்கப்புறம் 77ல அதிமுக ஆட்சியை பிடித்தது. ஒரு பல வருடங்கள் அதிமுக ஒரு 13 வருஷம் ஆண்டுது. அப்பெல்லாம் சொல்றாங்கல்ல. இப்ப வந்து ஒரு 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 காங்கிரஸ் விழுந்து திமுக வரும். திமுக விழுந்து அதிமுக வந்திருக்கும். அந்த அச்சு வந்து அப்படி திரும்பிக்கிட்டே வந்திருக்கும். அதே போல ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த அச்சு எங்க திரும்பினுச்சுன்னு சிந்திச்சு பார்க்கும்போது அந்த யாத்திரை நடந்த இந்த வருடங்கள் அது வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கும் மத்தியதர வயதினர்களும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அன்னைக்கு நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணி பாக்குறதுக்கு நானும் அந்த யாத்திரையில இருந்தேன், நானும் அது கூட டிராவல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அது போனோம். நிச்சயமா. ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த ஊரோட பெருமையை வந்து பேசினார். நிறைய மக்கள் கூட்டம் வந்து அவரு பின்னாடி வந்தார். நானும் வந்து ஒரு 2 நாள் அவரோட போகிறதுக்கான அந்த பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சது. பட் ஆனா இந்த அண்ணாமலைக்கு பின்னால் வரக்கூடிய அந்த மக்கள் கூட்டம் இது வந்து ஓட்டாக மாறுமா? அதான் சார் நம்ம இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற புள்ளியில வந்து நீங்க வந்து நீங்க வந்து அண்ணாமலை யாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ வந்து அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகர் அல்ல. அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு என்பது ஒரு மாற்றத்தை தருவார் என்கிற ஈர்ப்பு. இப்ப அண்ணாமலை வந்து ஒரு பெரிய இப்போ வந்து அவருடைய முழக்கம் வந்து ஒரு வைகோ போல செந்தமிழ் எல்லாம் முழங்கல. நீங்க வந்து அதே போல அவருக்கு வந்து ஒரு சினிமா பின்புலம். அவர் யதார்த்த மனிதர்களுடைய யதார்த்த வார்த்தைகளை போட்டு தான் பேசுறாரு. அவர் இன்னும் அவருடைய அந்த 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 இதை கூட அவர் இன்னும் அந்த தன்னுடைய ஊர் சார்ந்த மண் சார்ந்த மொழிகளையே அவர் இன்னும் நிறைய கையாளுறாரு. இன்னும் சொல்ல போனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த 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 சமூகம் வந்து இங்க ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல, மேடை பேச்சுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட வடிவம் ஒண்ணு இருக்குல்ல. நீங்க வந்து கருணாநிதி அவர்கள் பேசுற அந்த ஸ்டாண்டர்டு, நீங்க வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசின இதுக்கு வந்து ஒரு வழக்கமான ஒரு மேடை தளம் வந்து இருந்துச்சு. அது இப்படிதான் பேச முடியும். அவர்கள் நோக்கி அந்த கவர்ச்சி வரும், கூட்டம் வரும், மக்கள் அதைத்தான் விரும்புவார்கள்னு ஒரு செட் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க அண்ணாமலை வந்து மிக நேரடியாக பேசுகிறார். அவருடைய மொழி வந்து அவருடைய பகுதியை சார்ந்த மொழி, நிறைய வார்த்தைகள் அதுக்குள்ள இருந்து வருது. அவர் ரொம்ப சாதாரணமா பேசுறாரு. அதுக்கு மட்டும் அவர் வந்து சினிமா பின்புலம் கிடையாது, எந்த விதமான இதுவும் கிடையாது. திடீர்னு எப்படி அந்த மக்கள் கூட்டம் எதுக்காக வரணும் ஒருத்தர்? நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல. இப்போ வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறார். விஜயகாந்த் வந்து எளிய மனிதர், நல்லவர், நேரடியாக பேசக்கூடிய ரைட். ஆனா அதை தாண்டி தன்னுடைய 25-20 வருடங்களுக்கு மேல நீண்ட காலமாக செங்கோல் வச்சு ஒரு சினிமாவில் இல்லையா? அவர் பின்னால அந்த ஒரு கூட்டம் திரள்றதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிச்சு. அண்ணாமலை சோசியல் மீடியா வழியா பிரபலமா வராரு. சோசியல் மீடியா வழியா எப்படி பிரபலமா இருக்காரு? அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக உருவாயிருக்கிறார். பாஜக வந்திருக்காரு. பாஜக இங்க ஒரு 2.5% கட்சியாக இருக்கிறது. பாஜக வந்து இங்க இருக்கக்கூடிய அனைவரும் வந்து ஈஸியா ஒரு தடவை தொட்டு அடிச்சுக்கலாம்னு நினைச்சுக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருந்தது. நீங்க வந்து மோடியினுடைய சாதனைகளை இந்த இடத்துல எங்கேயுமே எடுத்து பேச முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நீங்க பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு கீழே வசை மட்டும்தான் பொழியப்படும். இங்க அதற்கு வரக்கூடிய தலைவர், அதற்கு வரக்கூடிய நபர்கள், அதை வந்து ஆதரித்து பேசக்கூடியவர்கள் எல்லோரும் இங்க வேட்டையாடப்படக்கூடிய நபர்களாக மாறி இருப்பார்கள். இந்த நேரத்துல அவர் தலைவரா வர்றாரு. அவர் தலைவரா வந்து எத்தனை பேரோட சண்டை போடுறாரு? மீடியாவோட சண்டை போடுறாரு. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட சண்டை போடுறாரு. அரசியல்வாதிகள்னா சாதாரண ஆட்களா? இல்ல 50 வருஷமா இங்க பழந்துன்னு கொட்டை போட்டு மிகப்பெரிய ஆட்சி பெரிய ஆலமரங்களை போல தன்னுடைய விருட்சங்களை வந்து பெருக்கி வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக சினிமாவை கண்ட்ரோல் பண்றாங்க. ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்க. இங்க ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய கருத்தியலாளர்கள் எல்லாரையும் ஏதோ ஒரு வலைப்பின்னல அவங்க தன் கையில வச்சிருக்காங்க. நீங்க வந்து அதற்கு எய்தாப்புல நடத்துற யுத்தத்துல வந்து ஈஸியா ஒருத்தர் வந்து எடுத்த எடுப்புல என்ன வந்து கொன்னு போற மாதிரி முன்னாடி நடந்து ஒரு எருமை மாட்டு மரம்னு ஒண்ணு பயன்படுத்துவாங்க. அதாவது வாழ்வோமா சாவமோ அந்த போறேன் அப்படின்னு போற மாதிரி. ஆனா அதுல அண்ணாமலை கால்குலேட் பண்ணி இறங்கியிருக்காரு. அவர் வந்து வழக்கம் போல அந்த எருமை மாட்டு மரம் போல அவர் ரொம்ப மிக தெளிவாக ஒரு ட்ரெயின்டு சோல்ஜராக இதுல இறங்கியிருக்காரு. அதனாலதான் ஒரு ஆரம்பத்திலே சொன்னாரு, 5 லேயர் இருக்கு, நான் ஒவ்வொரு லேயரையும் ஒண்ணு உரிச்சு ஒண்ணுமில்லாத வெங்காயமா நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அவர் ரொம்ப சரியாவே செய்யறாரு. அப்ப அந்த அண்ணாமலை வந்து அவர் போகிற இடங்கள்ல ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு வேல்யூ வருது அப்படின்னா மிக மிக கமிட்டடா இருக்கிறவன் தான் அந்த அவர் பின்னால திரளான்னு அந்த அதாவது வழக்கமான வந்துட்டாரு, இவர் போய் வாட்டி பார்த்துட்டு வந்துருவோம், விஜயகாந்த் வந்துட்டாரு, நான் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன், நான் வந்து இது மாதிரி பெரிய நடிகர்கள் ரஜினிகாந்த் வராரு, இது மாதிரி கமல்ஹாசன் வராரு, ஒரு தடவை பார்த்துட்டு வருவோங்கிறதுக்காக போல. ஆனா ஏன்னா அண்ணாமலை வந்து பார்த்துட்டு வரதுக்கு என்ன, இப்ப அண்ணாமலை வந்து தனிப்பட்ட முறையில அவர் வந்து ஒரு பெரிய மீடியா பிம்பம், அந்த திரைப்புறம் பிம்பம் கிடையாது. அவர் வந்து வேற எதுலயும் வரல, பெரிய இந்த அரசியல் வாரிசுகள் அப்படி வரல, ஒரு சாதாரண எளிய மனிதரா வராரு. அவரை பாக்குறதுக்கு ஏன் அந்த கூட்டம் கூடணும்? அவர் பேசுறதை ஏன் அவங்க கேட்க தயாராகும்னா அவங்க மாற்றத்துக்கு தயாராயிட்டாங்க, அவங்க ஓட்டு போட தயாராயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு கமிட்டடா இருக்காங்க அந்த ஆட்டத்துல.
நீங்க வந்து உறுதியா இது வரைக்கும் அவங்க பிஜேபிக்கு எப்படி ஏன் யாரும் ஓட்டு போட தயாரில்ல, மாற்று சக்தியா ஏத்துக்கல அப்படின்னா, அவர்கள் ஒரு நம்பிக்கை மிகுந்த இந்த சண்டையை தொடர்ச்சியாக ஒருத்தர் போடுவாருங்கிற நம்பிக்கை மிகுந்த அங்க தலைவர் உருவாகல. நீங்க வந்து அண்ணாமலையா அந்த நம்பிக்கையை முதல்ல மக்கள்கிட்ட விதைக்கிறாரு. அதனாலதான் ஓட்டா மரத்துக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. என்னுடைய ரத்தத்திலேயே திமுக எதிர்ப்பு கலந்திருக்கிறது அப்படின்னு அவர் பேசுறதா இருக்கட்டும். திமுகவுக்கு எய்தாப்புல அவர் செட் பண்ண அஜெண்டால அவருடைய வெற்றிகள் பல இடங்கள்ல நடந்துருச்சுல்ல. அவர் சொன்னது எதுவும் பொய்யாகலையே. செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு வரைக்கும் பெயில் கிடைக்கல சார். நீங்க வந்து அப்ப நீங்க வந்து அவர் தொடர்ச்சியா அவர் சொல்லப்பட்ட அவர் மீது அவர் வந்து கரெக்டா கட்டங்கட்டப்பட்ட ஆட்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க அந்த அந்த வீக்னஸ உணர்றாங்களே. திமுக தன்னுடைய பலகீனமான இடத்துல இருக்கு. அப்ப வந்து திமுகவை பலகீனப்படுத்தக்கூடிய வல்லமை ஒருத்தர் இருக்கு, அவன் பின்னால திரளணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா மிக தெளிவாக கமிட்டடாக அந்த வாக்குகள் இருக்கு. நீங்க வந்து நீங்க 100 பேர் கூடுறாங்கன்னா அதுல 100 பேர்ல 50 பேர் மிக தெளிவா வாக்களிக்க தயாராயிட்டாங்க. இல்லாட்டி அண்ணாமலையினுடைய கூட்டத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய மொழி ஆளுமையை கேட்கறதுக்கோ இல்ல அவருடைய வந்து அவருடைய அந்த இது சினிமா ஆளுமையை பாக்குறதுக்கோ வரலையே. அதான் நான் திரும்ப சொல்றேன். சோ வந்து இந்த கூட்டங்கள் வந்து ஓட்டாகுமா அப்படிங்கிறத விட அது வந்து ரொம்ப காலமா பேசப்படுது. அது எப்படின்னா, இத வந்து ஒரு வைகோ பேசுற போது, இது விஜயகாந்த் பேசுற போது, இது இன்னொருத்தர் பேசுறப்ப கரெக்டா இருக்கும். ஆனா பாஜக இங்க என்ன நிலைமையில இருந்துச்சுன்னு பாக்கணும். அது வந்து ஒரு பர்செப்ஷன் பேட்டில்ல ஜெயிச்சிருக்கா இல்லையா, அது வந்து மிக தெளிவாக மக்களை கவரக்கூடிய சக்தியாக மாறி இருக்கா இல்லையா, மாறி இருக்கு. அப்ப வந்து முதல்ல நீங்க கதவை திறந்தாதான் உள்ள சோபால படுத்துக்கலாமா இல்ல வந்து இதுக்கு போயிடலாமா அப்படிங்கறத நகர்த்த முடியும் இல்லையா. முதல்ல நான் இன்னும் வாசல்லே நுழையாம இருந்தேன். முதல்ல எனக்கு கதவுகள் திறந்துட்டு என்ன மக்கள் ஏற்கிறாங்க, என் மோடியை ஏத்துக்கிறாங்க, என்னுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிறாங்க, மக்கள் வந்து ஒரு மாற்று சக்தியாக என்னை அங்கீகரிப்பார்கள்ங்கிற கதவை வந்து அண்ணாமலை திறந்து விட்டுட்டாரு. இதை ஓட்டா மாத்த வேண்டியது வந்து இந்த தேர்தல் மொமெண்ட். இது வந்து நம்ம அமைய போகிற கூட்டணிகள், நம்ம வந்து இந்த தேர்தல் பிரச்சாரங்கள், நம்ம முன்னெடுக்கிற வியூகம் வந்து நம்மள என்ன வாக்க போகுதுன்னு பார்க்க போகுது. ஆனால் பாஜக 2.5% கட்சி இன்னைக்கு இல்லையே. எல்லா கருத்து கணிப்புகளும் பாஜகவை 15% கொண்டு போய் நிப்பாட்டுதே பேஸ். நீங்க வந்து எல்லாரும் வெட்டி வைக்கலாம். நீங்க வந்து முழுக்க இதை வந்து நிறைய பேர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வைக்கிறாங்க. என்ன காரணம்னா அப்படிலாம் வரவே வராது, ஏதோ ஃபேக்கா வருது போலன்னு பயப்படுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா அண்ணாமலை வந்து என்ன சேலஞ்ச் பண்ணுங்க, 25% கொண்டு போய் காட்டுறேங்கிறாரு. அப்ப இது எப்படி இப்ப கூட்டங்கள் ஓட்டாம எப்படி சார் ஒரு 15% ஓட்டுங்கிறது சாதாரண விஷயமா? பேன் தமிழ்நாட்டுல 8% 10% தான் எடுத்தாரு விஜயகாந்த். அப்ப 15%க்கு பாஜக தாமரை தயாராயிடுச்சுன்னா அண்ணாமலை அதை 25 வரைக்கும் இந்த தாமரையை கொண்டு போக முடியும்னு நினைக்கிறாரு. அப்படின்னா அந்த கூட்டங்கள் ஓட்டாக மாறிவிட்டதுன்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருது. நிச்சயமா. அதாவது அண்ணாமலை பின்னாடி வந்த இந்த கூட்டம் வந்து ஒரு கமிட்டடா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த நம்பிக்கையோட வந்திருக்கிறாங்க அப்படின்றீங்க. அதை வந்து என்னால நேர்லயும் பார்க்க முடிஞ்சது. இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, பிரதமர் அவர்கள் வந்து தொடர்ந்து தமிழகத்துக்கு வராரு. இந்த எண்மண் எண் மக்கள் நிறைவு விழால கலந்துக்கும் போதும் அண்ணாமலை அவர்களை வந்து தட்டி கொடுக்கிறார், கையை தூக்கி காமிக்கிறார். அதற்கு முன்னாடி தமிழகத்துல நல்லாட்சி புரிந்த பல தலைவர்களை பத்தி பேசுறாரு. ரீசெண்டா வந்து கன்னியாகுமரிக்கு வந்தப்ப கூட, அதாவது நமோ தமிழ் எப்படி பேசுறோம், அதை எப்படி கேட்கணும் அப்படிங்கறத அண்ணாமலை நீங்க மக்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சோ தொடர்ந்து வந்து அண்ணாமலையை வந்து பிரதமர் மோடி அவர்கள் முதன்மைப்படுத்துறார். சோ இது மூலமா தமிழக அரசியல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்ன செய்தியை சொல்றார்? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நுணுக்கம் என்ன? இல்ல சார், நிச்சயமா மோடி அவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து, மோடி இன்னைக்கு இல்ல, மோடி எப்போது தமிழகத்துக்கு வருகிற போதும் தமிழகத்துல மட்டும் இல்ல, அவர் ஸ்ரீலங்கா சென்ற போதே கூட எம்ஜிஆரை புகழ்ந்தான் பேசினார். நீங்க வந்து எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய மரியாதையை மோடி வைத்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் செல்வி ஜெயலலிதாவும் மோடி அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். அவங்க வந்து ரொம்ப நமக்கு தொடர்ச்சியா தெரியும். அவங்க எல்லா அவங்களுடைய இந்த விழாக்களுக்கும் பதவியேற்பு விழாக்களுக்கும் 2 பேரும் பரஸ்பரமா போயிருப்பாங்க. தனிப்பட்ட நட்பை பேணி இருக்கிறார்கள். நீங்க அதுல நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் 2 பேரையும் மோடி வந்து அவங்க 2 பேரையும் வைக்கிற புள்ளி, அவர்களை வந்து அரசியல் ரீதியாக ஒரு சுட்டி காட்டுகிற புள்ளி, திமுக எதிர்ப்பில் மிக உறுதியாக இருந்த, தனக்கென்று குடும்பம் ஏதும் இல்லாத, மக்களையே குடும்பமாக நினைத்த தலைவர்களாக அவர் போற்றக்கூடியவர்களை அவர் வந்து முன்னிறுத்தார். கரெக்டா? திமுக எதிர்ப்புல எம்ஜிஆரை போல செல்வி ஜெயலலிதாவை போல நிகரற்றவர்கள் யாரும் இல்ல. இவங்க 2 பேரையும் இந்த கட்சி வந்து ஒழிக்க பார்த்தது, சர்வாதிகாரத்தை கட்டவிழ பார்த்து, ஆனா அதை தாண்டி அவங்க ஜெயிச்சவங்கன்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல மோடி நிறுத்துகிறார். இந்த இடத்துல மோடி நிறுத்திட்டு இப்படி பாராட்டுகிற மோடி, திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை பாஜகவுக்கு தான் இருக்கு. திருமண ஆட்சிக்கு வந்தோம்னா அவங்க மேல எடுக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் அவங்க மேல வரிசையா அடுக்கியிருக்காரு. இந்த குடும்ப ஆட்சியை நேற்று கூட கன்னியாகுமரியோட பேசியிருக்காரு. இந்த குடும்ப ஆட்சியை ஒழித்து பாஜக ஆட்சியை தமிழகத்தில் நிலைநிறுத்துவோம் இப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த 2த்தையும் இப்ப கனெக்ட் பண்ணி பார்க்கணும். திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற பெரிய தலைவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்று சொல்லுகிற மோடி, திமுகவை வீழ்த்துறதுக்கு வந்து பாஜகவால தான் முடியும், நாங்க திமுகவின் குடும்ப ஆட்சியை முடிவு கட்டி நாங்கள் வந்து அந்த இடத்துல பாஜகவை ஆட்சியில் அமர்த்துவோம் அப்படின்னு சொல்றாருன்னா, இதுல கனெக்ட் பண்ண வேண்டிய இடம் இதுதான். அதாவது மக்களுக்கு மோடி சொல்ல விரும்புற செய்தி வந்து,
எம்ஜிஆர், ஜெயலலிதா உறுதியான தலைவர்கள். அவங்க 2 பேரும் இங்கு மாற்றத்தை உருவாக்கியவர்கள். அவங்க 2 பேரும் திமுக என்கிற தீய சக்தி மக்களை தொடர விடாமல், மக்களை அண்ட விடாமல், மக்களையும் அவர்களையும் பிரித்து வைத்து அவர்கள் தான் அங்க இடையில இருந்த நற்சக்தியாக இருந்தார்கள். அந்த இடத்தை இனி பாஜக பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அந்த பூர்த்தி செய்யுங்கிறப்ப அவருக்கு அது நம்பிக்கையின் வெளிப்பாடாக தன்னுடைய தளபதியாக அதனுடைய முகமாக அவர் வந்து அண்ணாமலையை அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்றாரு. நான் திரும்ப திரும்ப அண்ணாமலையோடு எப்படி இருக்கிறேன் என்பதை அவர் காட்டுவதன் மூலியமாக நீங்க வந்து இந்தியாவில் எந்த தலைவர்கள், எந்த மாநில தலைவரோடு அல்லது எந்த அமைச்சரோட மோடி அவர்கள் இப்படி இந்த அளவுக்கு நெருக்கமாக பேசி ஒரு கனெக்டிவிட்டி எப்படி கிரியேட் பண்ணிருக்காரு. அவர் வந்து அவர் தனித்து இருப்பார். அது வந்து அதனுடைய நீங்க அந்த அமைப்பை அந்த ஸ்டைல பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது வந்து அதுக்கு வித்தியாசமா முரண்பட்டு இருக்கு. அவர் இத்தனை முறை அவரோட பேரை சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. இத்தனை முறை அவர் நேத்திலாம் அவரே மொழிபெயர்க்கிறார். அப்ப வந்து அந்த இடத்த வந்து அவர் கொடுக்கிறார்ல. அப்ப வந்து அது வந்து மோடி வந்து இங்கு மாற்றாக மக்களிடம் தர விரும்புகிற ஒரு 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 நபராக திரு அண்ணாமலை தான் இருக்கார். அண்ணாமலை வந்து மோடி தமிழகத்தின் மாற்று சக்தியாக முன்னிறுத்துகிறார். அதற்கான முழு பலத்தை அவர் தருகிறார். அதை வந்து எந்த லிமிட்டுக்கும் கொண்டு போலாங்கிற முடிவுல அவர் இருக்காரு. நீங்க சோ வந்து இதை நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுல திமுகவை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை இருந்த தலைவர்கள் இங்கே மறைந்து விட்டார்கள். இன்றைக்கு வந்து தமிழகத்துல வந்து திமுகவை வந்து இன்னைக்கு உண்மையிலே நம்ம வந்து நம்பர்ஸ் இல்ல சார். ஆனா எதிர்கட்சியாக யாரு கருத்தியல் தளத்துல செயல்படுறா, யாரு வந்து அவங்களுக்கு முன்னால எதிர்த்து நின்று ஃபைட் பண்றா, அது வந்து எல்லாருக்கும் தெரியுது இல்ல. இன்று வந்து திமுக அமைச்சர்களும் திமுக பொறுப்பாளர்களும் திமுக முதலமைச்சரும் வந்து யார இப்ப கண்டு அஞ்சுறாங்க? அண்ணாமலையை கண்டு அஞ்சுறாங்களா, இல்ல வந்து வேற ஏதாவது எதிர்கட்சியை கண்டு வேற ஒரு கட்சியை எதிர்த்து அவங்க அதுதான் நம்மளுடைய எதிர்கட்சி நினைக்கிறாங்களா? இல்லவே இல்லையே. அவங்களுடைய ஒவ்வொரு நாவிலும் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு அரசியலிலும் இருப்பது வந்து அவங்களுக்கு பிஜேபி தான். பிஜேபி அந்த வெற்றிடத்தை நிரப்ப தயாராகிவிட்டது. கிட்டத்தட்ட அது நிரப்பிட்டும் கூட வருகிற கருத்து கணிப்புகள் எல்லாமே இங்கு மாற்று சக்தியாக பிஜேபி எழுந்து விட்டதுன்னு தெரிஞ்சிருக்கு. நீங்க வந்து ஒரு சின்ன கட்சியில இருந்து எல்லா கட்சியும் நேரடியாக அந்த கூட்டணிக்கு அது மிக வேகமாக பிஜேபி நோக்கி நகரும் போதே இங்கு மாற்று யார் என்பது புரிந்து விட்டது. சோ வந்து மோடி வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ற இடத்துல இருக்க, அதை வந்து தெளிவா மக்கள்கிட்ட கடத்திடணும் அப்படிங்கிற புள்ளியில இருக்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து நிறைய கருத்து கணிப்புலாம் சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து பாஜகவுக்கு வந்து டபுள் டிஜிட் 15% மேலதான் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில கருத்து கணிப்புல வந்து எத்தனை இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வந்து அரசியலை வந்து ரொம்ப கூர்மையா உற்று நோக்கக்கூடிய ஒருத்தர். அண்ட் அண்ணாமலையோட இந்த பாத யாத்திரையில நிறைய டிராவல் பண்ணி கள நிலவரம் வந்து பார்த்திருக்கீங்க. உங்களுடைய கணிப்புப்படி பாஜக என்ன சதவீதம் எடுக்கும், எத்தனை இடங்கள்ல வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கும்? இல்ல சார், நான் ஆரம்பத்துல இருந்தே நம்ம நிறைய தடவை இங்கே நான் அதை ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம வந்து எனக்கு அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய சதவீதங்களை வந்து அதனுடைய அப்பர் லிமிட் எவ்வளவு தூரம் போகுங்கிறத யாராலும் கணிக்க முடியாது. இன்னும் வந்து அதனுடைய மொமெண்டம் வந்து போக போக பெருகிக்கிட்டே வருது. இப்போ வந்து மோடி வர 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 அதனுடைய வீச்சு வந்து ஒவ்வொரு டைமும் டபுள் ஆகுது. அந்த வீச்சு வந்து பெருகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. நீங்க அந்த மோடி வந்து அண்ணாமலையோட மோடிக்கு வர கனெக்டிவிட்டி வந்து கிரவுண்ட்ல வேற ஒன்னா பிரதிபலிக்கும். அதை நான் தொடர்ச்சியா பாக்குறேன். நீங்க வந்து நான் என்னைக்குமே ஒரு விஷயம் நம்புறேன் சார். ஆரம்பத்துல இருந்தே நம்ம துவக்க காலத்துல பேச சொல்லுங்க, 15% 25%. இதுக்கு இடையில ஒரு நம்பரை உறுதியாக பாஜக லாக் பண்ணிடும். அதாவது இந்த கருத்து கணிப்புகள்லாம் வருவதற்கு முன்பே நான் பேசியிருக்காரு. நீங்க பிஜேபி வந்து எதை தொடும் அப்படிங்கறதுல நான் உறுதியா இருந்தேன். என்ன காரணம்னா அது வந்து களத்துல அது பிரதிபலிக்கிறதுனால பார்க்க முடிஞ்சு. நீங்க வந்து இன்னைக்கு வந்து நேஷனல் லெவல்ல இருந்து நீங்க வந்து ஸ்டேட் லெவல் வரைக்கும் இருக்கிற கருத்து கணிப்புல அது அப்படியே பிரதிபலிக்குது. எல்லாருமே அந்த 15க்கு கீழே அந்த 12, 13, 15, 18, 19 இப்படி சொல்லிட்டே இருக்காங்களா. இதுல வந்து எதையுமே சொல்ல 15க்கு கீழே பாஜக போகவே போறது இல்லை சார். அது வந்து எடுத்தடுப்புல 15 இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த கட்சி வந்து இன்னைக்கு எப்படியே டக்குன்னு இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சு நாளைக்கு காலைல தேர்தலை வச்சீங்கன்னா தாமரையில 40 தொகுதி நின்னீங்கன்னா 20% ஓட்டு உறுதியா தாமரைக்கு வந்துடும். அதுல வந்து நாளைக்கு வச்சீங்க நாளைக்கு கூட. அப்ப வந்து இப்போ ஒரு கூட்டணி செட் ஆயிருக்கு, ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து அந்த தேர்தல் நேரம்னு இருக்குல்ல, வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ்ட் ஓட்டு இருக்காங்க. அதாவது ஆன்டி டிஎம்கே ஓட்டு பண்ண முடிவாயிட்டாங்க. அவங்கள்ட்ட இந்த கூட்டணிகள் எப்படி அமையுங்களோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இன்னைக்கு இப்ப நீங்க இந்த கூட்டணிகளை அறிவிச்சு அடுத்த ஒரு வாரத்துல இவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் 25 நோக்கி நகர்ந்திருக்கும். நான் உறுதியா ஒன்று நம்புறேன் சார். 18 22% ஓட்டை பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல எடுக்குது அப்படின்னா அந்த கட்சி வந்து 5 7 தொகுதிகளை வந்து உறுதியா வெல்லும். நீங்க வந்து அது 25க்கு மேல போகுதுன்னா நமக்கு சொல்ல தெரியல. என்ன காரணம், மும்முனை போட்டி வந்து டைட் ஃபைட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதிமுக, பாஜக, திமுக கூட்டணி இந்த இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் மும்முனை போட்டி இறுக்கமாக நடக்கிறதோ அந்த தொகுதிகள் பல தொகுதிகள்ல யாரும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ வந்து அதுல வந்து பிஜேபி கூட பல தொகுதியில ஜெயிச்சு வந்தா நாம் எதிர்பாராத தொகுதிகளில் கூட பாஜக ஜெயிச்சு வர முடியும். நீங்க வந்து அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. அதனால வெற்றி தோல்விகளை சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சண்டை கூட இங்க வந்துடலாம். ஆனா நான் உறுதியா நம்புறேன், அந்த 20% வாக்குகளை எடுக்கிற போது பாஜக ஒரு 5-6 தொகுதிகளை வந்து எளிமையா ஜெயிக்கும். ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளே நிறைய இருக்கே சார். திருநெல்வேலி இருக்கு, ராமநாதபுரம் இருக்கு, விருதுநகர் இருக்கு,
நீங்க வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து தென் தொகுதிகள்ல வந்து எந்த தொகுதியிலையும் பாஜக வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து அதனுடைய கூட்டணியும் அதோட அந்த தேர்தல் இதுவும் இருக்கு. அந்த அவங்க கொண்டு போற அந்த வீச்சு இருக்கு. அதுல மட்டும்தான். மத்தபடி என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக சதவீத ரீதியாக அது 20க்கு கீழே போறது இல்ல. அது 15ல இருந்து அந்த 20 வந்து உறுதியை ரொம்ப எளிமையா எடுத்தோம். அதுக்கு மேல அதுக்கு வரக்கூடிய வாக்குகள் அதுக்கு மேல அது வந்து எப்படி கன்வர்ஷனை தருது அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். அது வந்து நமக்கு வந்து ஒரு சவால் தான். அது கொஞ்சம் கஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா தொகுதிகள் ரீதியாக பாஜக வந்து பல தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சரியா அமைஞ்சா அது வந்து 10 வரைக்கும் கூட போலாம். ரொம்ப சரியா அமைஞ்சா அது நம்ம அது இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த ஒரு மாதம் நம்ம இன்னும் பார்த்தோம்னா இன்னும் ஷார்ப்பா புரியும். நிச்சயமா. ஏன்னா நீங்க வந்து அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவரா பொறுப்பேற்ற நாள் முதல் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டபுள் டிஜிட் அப்படின்னீங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து 15% கிராஸ் பண்ணோம் அப்படின்னீங்க. அதுதான் இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் வந்து கருத்து கணிப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 18ல இருந்து 22% வர்றதுக்கான உறுதியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. என்ன நடக்கு அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய கேள்விகள் உங்களுடைய பாணியில பொறுமையா எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சுந்தர். நன்றி சார். மிக்க நன்றி.